பேர் தேவி. நீங்க கருப்பு ட்ரெஸ் லேடிங்களா ஃபுல்லா போட்டு வராங்க, கண்ணு மட்டும் தெரியுற மாதிரி. சகோதரி தேவி அவங்க ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. பெண்கள் ஏன் வந்து கருப்பு கலரில் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் கூட நிறைய பேர் இந்த கருப்பு இல்லாத ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரி, இது என்னன்னாக்கா இஸ்லாமிய வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆடை ஒழுங்கை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து வித்தியாசமான ஒரு படைப்பு. ஆண்களுடைய ஆடைகள் வேறு, பெண்களுடைய ஆடைகள் வேறு என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அதில் ஒரு வரையறையை சொல்கிறது. பொதுவாகவே என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து இந்த ஆடைகளை வந்து முழுமையாக போடுறதுனால அவங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுது, அது ஏதோ அவங்களை அடிமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. இப்போது முழுமையாக மறைக்கிறோம்னு சொன்னால், இது முழுக்கை, நாங்கள் வந்து ஆண்கள் வந்து ஃபுல் கை ஷர்ட் போடுறோம், எல்லாமே எங்களுடைய முழு உடலையும் நாங்கள் மறைக்கிறோம். இங்கே இடுப்பு தெரிகிற மாதிரியோ முதுகு தெரிகிற மாதிரியோ இங்கே ஓட்ட அங்கே ஓட்டன்ற மாதிரியோ எல்லாம் ஆடைகள் வந்து ஆண்கள் அணியறதில்லை. ஆண்கள் வந்து இந்த முழுமையாக எல்லாவற்றையும் மறைத்து ஆடைகள் அணிகிறாங்க. அது வந்து ஆண்களுடைய முன்னேற்றத்திற்கு எங்கேயாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதான்னு சொன்னால் எங்கேயுமே பாதிப்பை ஏற்படுத்தலை. ஆடைகளை பொறுத்தவரையிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஆடை அணிவிக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஆண்களை விட பெண்கள் ஒரு படி மேலே ஆடை அணியும். யதார்த்தம் அதுதான். நம்ம வீட்டில் இப்போ ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறாங்க, பெண் பிள்ளை இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் பருவ வயதை அடைந்தவர்கள் வைப்போம். நம்ம வீட்டில் ஒரு ஆண் பிள்ளை இருக்குது, ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது, இரண்டு பேருமே பருவ வயதை அடைந்தவர்கள். என்ன இங்கே சம உரிமை வேண்டும் என்று பேசக்கூடியவர்கள், பெண் உரிமை என்று பேசக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றாங்க. ஆணும் பெண்ணும் சமம் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உடற்கூறிலேயே வித்தியாசம் இருக்குது, உடல் அமைப்பில் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆண் வெறும் ஒரு சாட்ஸ் போட்டு வீட்டில் இருந்துடலாம், ஒரு பெண் அப்படி இருக்க முடியாது. அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயமாக ஆடைகளில் ஒழுங்குமுறைகள் வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பெண்களுக்கு என்ன ஒழுங்குமுறை? அவருடைய முகமும் முன்கை, இதை தவிர மற்றவற்றை பெண்கள் மறைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இது எதுக்கு சொல்லுது? பெண்கள் வந்து அவர்கள் வந்து கண்ணியமாக ஆடை அணிந்து கொண்டு வரணும், கண்ணியமானவர்கள் என்று அறியப்பட வேண்டும் என்பதற்காக உள்ள ஒரு விஷயம். பொதுவாக நம்ம ஒரு செல்போனுக்கு கூட கவர் போடுறோம். ஏன்? ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஆடை ஒழுங்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது வந்து நம்ம ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தை அது உருவாக்கும். அப்போ அந்த அளவுகோலை நீங்களே தீர்மானம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அளவுகோலை வைப்பாங்க. இப்போ இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு அளவுகோலோடு சொல்லிடுச்சு. அளவுகோல் இருந்தால்தான் அது கரெக்டாக வரும் என்பதற்காக முகமும் முன்கையையும் தவிர பெண்கள் அனைத்தையும் மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுது. யதார்த்தமாக ஆண்கள் மறைக்கணுமா பெண்கள் மறைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோம்னா பெண்கள் தான் மறைக்கணும். பொதுவாக இப்போது பெண்கள் தங்களை மறைத்து கொண்டார்கள் என்று சொன்னால், பொதுவாக நீங்கள் சபைகளில் போகும்போது பெண்கள் தங்களுடைய ஆடைகளை சரி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்? ஆண்களாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரியான யதார்த்தமாக இருப்பாங்க, பார்வைகள் போகும், அவங்களுடைய பார்வைகள். இதனால் ஆண்களை மாற்றுறதா பெண்களை மாற்றுறதா அப்படின்னு கேள்வி வந்து ஆண்களை மாற்ற முடியாது. ஆண்களுடைய யதார்த்தம் நீங்கள் அந்த வடிவமைப்பு அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், பெண்களாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் முழுமையாக ஆடை அணிந்து கொள்ளுங்கள், முகத்தையும் முன்கையையும் தவிர நீங்கள் மறைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்களுடைய அந்த பார்வை போய் நம்ம அதை சரி செய்யக்கூடிய அந்த சூழல் இல்லாத அளவிற்கு ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இஸ்லாம் சொல்கிறது. மதுரையுடைய மடாதிபதி சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பர்தா சிஸ்டம் என்பது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கிறது. சில பகுதிகளில் காவல்துறை அதிகாரிகள் சில பிரச்சனைகளை எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க வந்து பெண்கள் அணியக்கூடிய அந்த மேலே ஸ்கார்ஃப் வருது இல்லை, அது வரைக்குமாவது நீங்கள் அணிந்து கொண்டு சென்றீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். சில இடங்கள் இந்த செயின் கிராச்சிங் சொல்லுவாங்க, இந்த செயின் பறிக்கிறது, அதுக்கும் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான வழிகாட்டுதலை தராங்க. அப்போ என்னவென்று சொன்னால், யதார்த்தமாக ஆண்களை விட பெண்கள் கட்டாயமாக ஆடை அதிகமாக அணியணும். அணிகிறதுனால எந்த பாதிப்பும் கிடையாது. இப்போ ஃபுல் ட்ரெஸ் நாங்கள் போட்டிருக்கிறோம். முன்னாடி முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவங்க வந்து ஏறக்குறைய ஹிஜாப் பர்தா தான் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லா பெரிய நாட்டுடைய முதல்வராக இருந்து செயல்பட்டிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம மேற்கு வங்கத்துடைய முதல்வராக இருக்கக்கூடியவங்க கூட முழுமையாக தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அது வந்து ஒரு மனுஷனுடைய முன்னேற்றத்துக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது. மூளைக்கு ஸ்கிரீன் போடலை, மண்டைக்கு மட்டும்தான் ஸ்கிரீன் போடுறாங்க. அது என்னன்னாக்க நம்ம மக்கள் ஏதோ எல்லாத்தையும் சிறைப்படுத்துறாங்க, பெண்ணடிமை தனன்றாங்க.
ஸ்கார்ப்பு போடுறதுனாலயோ உடல்களை மறைக்கிறதுனாலயோ ஒரு சமூகம் பின்தங்கி விடாது. இன்னைக்கு பெண்கள் எல்லா வகையிலும் பர்தா அணிந்து கொண்டு ஹிஜாப் அணிந்து கொண்டு காவல்துறையில் இருக்கிறாங்க, இராணுவத்தில் இருக்கிறாங்க, விமானம் ஓட்டுறாங்க. அது எந்த ஒரு தடையும் இல்லை. ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட பர்தா அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். கருப்பு ட்ரெஸ் தான் போடணுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் தலைமுக்காடுகளை இறக்கிக்குங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. முகத்தையும் முன்கையும் தவிர அனைத்தையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறதே தவிர கருப்பு ட்ரெஸ் போடுங்கன்னு எங்கேயும் சொல்லலை. இப்போ நம்ம மக்கள் மத்தியில் நிறைய மாற்றம் வந்துருச்சு. ஆரம்பத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கலர் புர்கான்னு அது வேற இன்னைக்கு விலை தாறுமாறே ஏறிட்டு இருக்குது. வாங்க முடியாத அளவுக்கு விலையை ஏறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய மாடல்கள் வருது, நிறைய வகை வகையா வருது. விஷயம் என்னவென்று சொன்னால், அங்க அவயங்கள் வெளியே தெரியாத அளவிற்கு கொஞ்சம் லூசான ஆடை, முகத்தையும் முன்கையையும் மறைக்காத ஆடையை பெண்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.